டான்சில்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது நல்லதா இல்லையா? இப்போ இந்த டான்சில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கைட்லைன் வந்து நம்ம இஎன்டியில் பன்முனை மல்டிசென்ட்ரிக் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க. அதை நம்ம இப்போ முழுசாக விவரிக்க வேண்டாம்னாலும் கூட பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எதனால் ஒரு டான்சிலை நம்ம அகற்றணும். ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி டான்சிலில் இன்ஃபெக்ஷன் வர்றது, அந்த டான்சில் சைஸே பெருசாக இருந்து உங்களுடைய மூச்சு விடுறதுக்கு தடையாவோ இல்லை உணவு விழுங்குறதுக்கு தடையாவோ இருக்குது, அப்ஸ்ட்ரக்ஷன். இது 2 இல்லை இது 2 கலந்து இருந்தால் அந்த டான்சில் நம்ம அகற்றுவதை பற்றி யோசிக்கலாம். அதுவுமே எப்படி, பொதுவாக இது குழந்தைங்களுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, நமக்கு சொல்லுவாங்க தெளிவாக. அவங்களோட பெஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுற ஆளே கிடையாது. சார் என் குழந்தை வந்து இதனால் மாதத்தில் 3/4 நாள் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, நைட்டு தூங்கும் போதெல்லாம் கொர்ன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, பெரியவங்க மாதிரி கொரட்டெல்லாம் வருது, காலையில் எழுப்புறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரியான காரணம் எந்த வயது வித்தியாசமே தேவையில்லை. என்னுடைய குறைந்தபட்சமாக நான் வந்து ஒரு 3 வயது குழந்தை கூட நான் இந்த அடினாய்டு அண்ட் டான்சில் சதை அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இப்போ நவீன முறையில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட்லெஸ் பெயின்லெஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துருச்சு. பிளேடு வைக்கிறதோ இல்லை வந்து லேசர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பிளாஸ்மா கதிர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதை வச்சு மட்டுமே ரொம்ப எளிதில் நீக்கலாம். பட் உங்களுடைய கேள்வி அது தேவையில்லையாங்கிறதுக்கு அந்த காரணங்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. காரணங்களை நம்ம சரியாக கணிக்க முடியல அப்படின்னா அது எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது.